கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா வந்து பிளானட்ஸ், சோலார் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபேக்ட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ ஃபேக்ட்ஸ் இதில் உங்களுக்கே தெரியும், நிறையா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வந்து இன்றைக்கி அதை வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து பிளானட்ஸ் பற்றி பிளானட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், யுரேனஸ், நெப்டியூன் அந்த மாதிரி ஆர்டரில் இருக்கும். ஸோ அந்த ஆர்டர் தான் நம்மளும் சொல்லுவோம். இப்போ சன்னு, நீங்கள் வந்து இப்போ நம்ம நியரஸ்ட் ஸ்டார் என்னது? சன். டிராஃப்ட் ஸ்டார் என்னது? நம்மளுக்கு கிட்டே இருக்க டிராஃப்ட் ஸ்டார் என்னது? சன். ஸோ இப்போ நம்மளுக்கு டிராஃப்ட் ஸ்டாரும் சன் தான், கிட்டே இருக்கிறதும் சன் தான். சரி, இருந்தாலும் சரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளானட்ஸ் வந்து எப்போவுமே சுற்றிக்கிட்டே இருக்கும், ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும், ரெவல்யூஷனும் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் ஏற்படும், நிறையா ஸ்பேஸ் ஈவெண்ட் நிறைய ஏற்படும். ஸோ நிறையா ஏற்படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம ஹர்த்துக்கும் சில நேரம் எப்போனா இருந்தாலும் சரி ஆமாம் அந்த ஸ்பேஸ் ஈவெண்ட்டில். சரி, நம்ம அதை பற்றி பார்க்க வேண்டாம். இப்போ சன் இருக்குங்கள்ல, இப்போ இந்த சன்னை வந்து ரொம்ப ரொம்ப பெருசுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி, ஆமாம், எல்லோரும் நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாருமே நினைக்கிறீங்க, சரி, ஒரு சின்ன பசங்க நினைக்கிறீங்க சன்னு தான் இருக்கிறதுலையே பெரிய பிளானட், ஸ்டார் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் வரவே வராதுங்க. இன்னொரு கம்பேர் ஒரு பெரிய ஸ்டாராக பார்த்தா ரொம்ப குட்டியாக வருவாங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸாக பார்க்க முடியாது. ஒரு 1.2 பில்லியன்ஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஒரு பில்லியன் ப்ளஸ் கணக்கில் வந்து 100 பில்லியன் ப்ளஸ் கணக்கில் வந்து சன் எடுத்து நம்ம வேறு சன்னோட நிறையா பிளானட்ஸ் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பேசிக் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு தெரியாததெல்லாம் நம்ம எடுத்து விடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஸ்பேஸ் பற்றி பார்ப்பீங்க. உங்களுக்கு பிளாக் ஹோல் தெரியும்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நெபுலா தெரியும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் தெரியும்னா என்ன பண்ணணும்? பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. சரி, இப்போ நம்ம இதை 3 பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெபுலானா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெபுலா வந்து ஒரு வெடிச்ச ஸ்டாரு. ஸோ அதுக்குள்ளே வந்து எப்படி அது வெடிக்குது, எப்படி இது பண்ணுது, அது எப்படி அந்த ஸ்டார் வெடிக்கும் அப்படின்னு நிறைய கொஷின் நீங்கள் கேட்பீங்க. எனக்கு தெரியும். நிறையா ஆக்சிஜன் இருக்குது அதுக்குள்ளே, ஹீலியம் இருக்குது, ஹைட்ரோ ஆக்சிஜன் இருக்குது. அதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால ஒரு மாதிரி அந்த ஸ்டார் அடி பட்டுன்னு வெடிக்கும். ஸோ நிறையா நெபுலாஸ் இருக்குது. ஹார்செட் நெபுலா, பபிள் நெபுலா, கேட் ஐ நெபுலா, ஐ நெபுலா, ஹார்செட் நெபுலா, அதெல்லாம் நிறைய இருக்குது. நெபுலாஸ்லாம் அதிகமாக பேர்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வந்து டெலஸ்கோப்பால் நெபுலா பார்க்கணும்னா சத்தியமாக பார்க்க முடியாது. ஆனால் வந்து பெரிய ஒரு டெலஸ்கோப் வந்து வெறும் அந்த ஆஸ்ட்ரோனமைஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம நெபுலாஸ் பார்க்கலாம். இப்போ நான் கூகுளில் இருக்கேன். இப்போ நம்ம கூகுளில் சர்ச் பண்ண போகிறோம். எனக்கு இதுதான் சரி. எப்படி வந்து நெபுலா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நான் இப்போ சொல்லியாச்சு. பேசிக்காக நான் நெபுலா வந்து சொல்கிறேன். அந்த நெபுலா வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது. அதாவது நீங்களே டிவியில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எப்படி எடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற சேட்டிலைட் இருக்குல்ல, இந்த சேட்டிலைட் நிறையா சேட்டிலைட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம ஆஸ்ட்ரோனமி நம்ம ஊரில் இருக்குது, நம்ம வேர்ல்டில் வந்து க்ரியேட் பண்ணி மேலே அனுப்புகிறாங்க. அது வந்து ரொம்ப தூரத்துக்கு போகும் சில நேரம். ஆனால் நான் வந்து பார்த்ததில் சேட்டிலைட்ஸ் வந்து நிறைய ஃபெயில் ஆகிருக்கு. நிறைய ஆஸ்ட்ராய்ட் பட்டு நிறைய ஃபெயில் ஆகிருக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் வந்து சேட்டிலைட்ஸ் தான் அங்கே வந்து பட்டு
தெரிஞ்சிருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டுலாம் நல்லாயிருக்கும். அந்த பிளானட்ஸ் நீங்கள் என்ன சும்மா நினச்சிட்டு இப்போ நீங்கள் வந்து எப்படி நினைக்கலாம், இப்போ வந்து ஏர் இருக்குது, சாரி நம்ம ஏர்த்தில் ஏர் இருக்குது, அதனால் நம்மளுக்கு வந்து அடுத்தவங்களை பேசுறது ஹியர் ஆகும். இப்போ நம்ம ஜூபிட்டர் அவர் மூணுக்கு போனாலும் சரி, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மூணுக்கு ஒரு சேட்டலைட் அந்த அது கிட்ட போனாலே, ஏன்னா இப்போ நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன் ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன்னா அவங்களுக்கு கேட்கவே கேட்காது. ஏன்னா நம்ம மூணில் காற்றே இல்லை. சரி, நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு ஃபேன் வைக்கிறீங்க. ஃபேனில் வந்து இப்போ நான் இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. ஸோ இந்த ஃபேனில் வந்து நான் காற்று வரேன். இப்படி அங்கே வைக்கிறீங்கன்னா அந்த வீடே மேலே போகுமே, கிராவிட்டியே இல்லையே அந்த இடத்துல தான். இப்படி காத்திருக்கோம், கிராவிட்டி இருந்தால் தானே காத்திருக்கோம். ஸோ கொஞ்சம் மூளை யோசிக்கணும். ஓகே, இப்போ நம்ம நெபுலா தானே பார்த்துட்டு இருந்தோம், அதை பற்றியே பார்க்கலாம். இப்போது வாட் டைப் ஆஃப் நெபுலா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே போயாச்சு. ஸோ நிறைய நெபுலா இருக்குங்க, நம்ம நினச்சியே பார்க்க முடியாது. நெபுலா ஃப்ளக்ஸ் நெபுலா, டிஃபரன்ஸ் நெபுலா, லேனடே நெபுலா, நெபுலா. ஸோ இது வந்து விக்கிபீடியா தான் சர்ச் பண்ணியிருக்கு போல். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா வந்து நெபுலா வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட் இன்டர்ஸ்டெல்லார் க்ளவுட்ஸ் ஆஃப் த டஸ்ட், ஹைட்ரஜன், ஹீலியம் அண்ட் பிளாஸ்மா கூட அதில் இருக்க போல். ஸோ சொல்லியிருக்காங்க பிளாஸ்மா கிடைச்சி இந்த 5 main parts: emission, reflection, dark planetaries and supernova events based on their emission. ஸோ நெபுலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டெல்லார் க்ளவுட் போல். நம்ம இப்போ க்ளவுட்லாம் பார்க்குறோம். ஸோ ஒயிட் க்ளவுட் தான் இருக்குது. இப்போ இங்கெல்லாம் வந்து கலர்ஃபுல் க்ளவுட்ஸாக நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் சவுண்டு அவ்வளோதான். இப்போ வந்து இப்போ நம்ம இருக்கிற க்ளவுடு மாதிரி இல்லை. அது வந்து நம்ம தொட்டாலே அதுக்கிட்ட போகவே முடியாது. சன்னோட அது வந்து சன்னோட ரொம்ப இதுவாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஹைட்ரஜன் இருக்குது, ஹீலியம் இருக்குது, பிளாஸ்மா இருக்குது. கெட்டது இன்ட்டு 5 main parts. பிளாஸ்மா இருக்குது, ஹீலியம் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம தாண்டியே போக முடியாது. நீங்கள் எப்படி நினச்சாலும் சரி, எப்படி நீங்கள் என்ன போட்டாலும் சரி, அங்கே நீங்கள் போக முடியாது. ஆனால் பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்கும். அதுதான் நெபுலா. ஓகேவா, புரிஞ்சிருச்சா? இப்போ நெபுலா வந்து என்னதுன்னா வெடிச்ச ஸ்டாரை தான் நெபுலான்னு சொல்லுவாங்க. எப்படி வெடிச்சது அப்படின்னு உனக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம ஸ்டார் வெடிக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் வந்து நம்ம இப்போ சன்னும் ஒரு ஸ்டார் தான், அது எப்போ வெடிக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அது எனக்கு தெரியும். சன்னு வந்து வெடிக்கிறதுக்கு வந்து அதுக்குள்ளே நம்மளே இருக்க மாட்டோம் சன்னு வெடிக்கிறதுக்குள்ளே. ஏன்னா ரொம்ப ஹையான டேஸ்லாம் ஒரு ட்ரில்லியனுக்கு மேலே போகும். ஏன்னா சன்னு வந்து இப்போ அவ்வளோ ஹீட்டாக இல்லை. சன்னு வந்து இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ போகும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஹீட்டாக ஏறும், லைட்டாக தான் ஏறும், ஒரு நாளில் ஃபுல்லாக ஏறிடாது. இப்போ வந்து அந்த சன்னு வந்து ப்ளூ கலர்லலாம் இருக்கும்ல சிலது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 7 பில்லியன் ஒரு அந்த மாதிரி இயர்ஸ்லாம் இருக்கும். அந்த 7 பில்லியன் ஆர் 1 பில்லியன் அந்த கிட்டத்தட்ட 7 to 1 பில்லியன் அந்த சுச்சுவேஷனில் அது வந்து எப்போனா ப்ளூவாக மாறலாம். அப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், அந்த சன்னு வந்து எப்போ வெடிக்கும்ன்ட்டு. ஃபுல்லாக ப்ளூவாக மாறத்துக்கே அவ்வளோவா ஆகுது. அப்போ ஃபுல்லாக அந்த ஹைட்ரஜனு, ஹீலியமு, பிளாஸ்மா வந்து கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்குள்ளே இருக்குது, இப்போ சன்னுக்குள்ளே இருக்குது, கட்டிக்கிட்டு நின்றுட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது சன்னு கொஞ்சம் இது இருக்கிறதுனால சன்னு வெடிக்கலாம், அது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ கிடையாது, கண்டிப்பாக இப்போ கிடையாது.
ஏன்னா சன்னு வந்து நம்மளுக்கு கலர் இன்னும் மாறலை, நம்மளே இண்டிகேட் பண்ணலாம். இப்போ அந்த சன்னு வந்து வெடிச்சிருச்சுன்னா நம்ம சோலார் சிஸ்டமே மொத்தமாக போயிடுங்க, நம்மளே இருக்க மாட்டோம். நம்ம டெக்னாலஜிஸ் அப்டேட் பண்ணிகிட்டே போகிறோம்ல, அதெல்லாம் சுத்தமாக வேஸ்ட்டுங்க, சுத்தம் வேஸ்ட்டு, தேவையில்லாதது. இப்போ அந்த சன்னா வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் யூஸ், அதுக்குள்ளே நம்மளே இருக்க மாட்டோம், நீங்கள் பார்க்கறதுலே இருக்க மாட்டீங்க. ஏன்னா 1 பில்லியன் இயர்ஸ்னால் என்னதுன்னு தெரியுமா? அதனால தான் நான் சொல்கிறேன், அது எப்போனாலும் இல்லை, ஆனால் 1 பில்லியன் அந்த மாதிரி இயர்ஸ்க்கு அப்புறம் வெடிக்கலாம். ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல். ஸோ பிளாக் ஹோல் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பிளாக் ஹோல் வந்து பார்க்கலாம். பிளாக் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு சரி நான் ஒரு இது கொடுத்துட்றேன், பேஸ்ட் வந்து இது கொடுத்துட்றேன், பேசிக்காக சொல்லிடுறேன். எர்த் வந்து பிளாக் ஹோல்குள்ளே போச்சுன்னா எர்த் வந்து அது சுத்தமாக கிராவிட்டியே இல்லை, அது கிராவிட்டி புல் பண்ணாது. கிராவிட்டி அதில் இருக்கும், கிராவிட்டி இருக்கும், ஆனால் அந்த கிராவிட்டி வந்து மோசமான கிராவிட்டி. இப்போ நம்ம பிளாக் ஹோல்குள்ளே போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தூளாக பிஞ்சிருவோம். அங்கே ஒரு பீஸ், இவ்வளோண்டு பீஸ் கூட இருக்காது, நான் கையில் காட்டுற பீஸ் கூட இருக்காது. இதுதாங்க நான் சொல்கிறேன், ஒரு பீஸ் கூட இருக்காதுன்னா அப்போ எந்த மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த அளவுக்கு என்ன பிளாக் ஹோல் இப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஃபேக்ட் அபவுட் பிளாக் ஹோல் அப்படின்னு போடலாம். ஓகே, கைஸ், ஐயோ சத்தியமாக இதெல்லாம் நான் மீட்டே பண்ணதில்லை கைஸ், எனக்கு ரொம்ப கூஸ் பம்ப்ஸ்லாம் வருது. சரி, ஸோ பிளாக் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு இருக்கிற பிளானட் சொல்ல முடியாது, அது என்னன்னே எனக்கு தெரியாது. பிளானட்டா சரி, இதை பற்றி நான் என்னென்னாங்க சொல்கிறது, எனக்கே குழப்புது. சரி நான் சொல்லிடுறேன். சரி, இது நம்ம பேசிக் மட்டும் சொல்லிடுறேன், அவ்வளோ தெரியாது. இப்போது பிளாக் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டென்ஸ் ஃபார்ம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டி அதில் இருக்காது, ஒரு சின்ன கிராவிட்டி, அதை புல் பண்ணுற கிராவிட்டியில் அது கெட்ட கிராவிட்டின்னு சொன்னேன் அப்படின்னா கிராவிட்டியே இல்லை, அது வந்து சும்மா சொல்கிறேன். ஓகே, அது வந்து நம்ம எங்கே போனாலும் அது வந்து கொலாப்ஸ்டு, எங்கேயோ வந்து கொலாப்ஸ்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து நம்ம இன்னொரு பேராகவும் சொல்லலாம், ஈவெண்ட் ஹாரிசன் அப்படின்னு சொல்லலாம். இதிலெல்லாம் நம்ம சிக்கினாலும் சரி, எர்த் சிக்கினாலும் சரி, ஜூபிட்டர் சிக்கினாலும் சரி, சன் சிக்கினாலும் சரி, எதாலையும் போகவே முடியாது. அதுக்குள்ளே போனால் காலி தான். ஈவன் லைட், இந்த லைட் ஸ்பீடு உங்களுக்கே தெரியும், அந்த லைட் ஸ்பீடை கூட அதில் ஜட்ஜ் பண்ண முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது அந்த அளவுக்கு இதனால் நம்ம எப்படி இருப்போம். ஏர்த் போச்சுன்னா தனித்தனியாக பிஞ்சு உடஞ்சிடும். ஏர்த் போச்சுன்னா சரி, நம்மளும் போனாலும் சரி, கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கவே மாட்டோங்க. அந்த இப்போ அது பக்கத்தில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும், உங்களுக்கே தெரியும், மோஸ்ட்லி அது நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம நம்ம கேலக்ஸியில் நம்ம யூனிவர்ஸில் ஒரே ஒரு இது தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சரி கேலக்ஸியில் ஒரே ஒரு பிளாக் ஹோல் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாதுங்க, பில்லியன் கணக்கில் இருக்குங்க. அப்போ கேலக்ஸி வந்து எவ்வளோ கணக்கில் இருக்குது, நம்ம அது என்ன கூட முடியாது, இன்ஃபினிட்டி கணக்கில் இருக்கும். அப்போ இந்த பிளாக் ஹோல் இன்ஃபினிட்டிக்கும் மேலே கணக்கில் இருக்கும், மல்டி இன்ஃபினிட்டியில் இருக்கும்,
அதனால் வந்து நம்ம அதை வந்து எண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போ சயின்டிஸ்ட்டும் அதை பற்றி கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிளாக் ஹோல் வந்து நம்ம ரொம்ப மோசம். அதுக்கப்புறம் நம்ம மில்கிவே கேலக்சியில் இருக்கிறது ரொம்ப அது கிங்குன்னே சொல்லலாம். இப்போ லைன் எப்படி ஃபாரஸ்ட் கிங்னா இந்த ஸ்பேஸுக்கே இதுதான் கிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் வந்து பேசிக் பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த பிளாக் ஹோல் வந்து ரொம்ப மோசமாக அப்படின்ட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பற்றி பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பற்றி பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ஸ்டார் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பின்னிங் ஸ்டார்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எர்த் வந்து எப்படி 24 ஹவர்ஸில் ஒரு ஸ்பின் முடிக்குது. இப்போ இதே மாதிரி ஜூபிட்டர் வந்து 10 ஹவர்ஸில் ஒரு ஸ்பின்னை முடிக்குது. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, சொல்லவே முடியாதுங்க சாருக்கு. என்னன்னா வந்து நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த நியூட்ரான் ஸ்டார், அதுக்கப்புறம் நிறைய ஸ்டார் இருக்குங்க, சுற்றிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நியூட்ரான் ஸ்டார் தான் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்பின்னிங் ஸ்டார் தான் நியூட்ரான் ஸ்டார்னு சொல்லிடுவாங்க. அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். அதாவது நம்ம ஏர்த்துக்கு பார்த்திங்கன்னா 0.00000000000000000000001 அந்த ஸ்பீடில் அது சுத்தவங்க. லைட்டோட ஸ்பீடு கூட தொடாது, சுத்தமாக தொடாது. லைட்டோட ஸ்பீடு கூட லைட்டோட ஸ்பீடோட 10 மில்லியன். இது வந்து பார்த்திங்கன்னா 10 மில்லியன் டிஃப்ரென்ஸ் இதில் நிறையா இருக்குது. அதனால் நம்ம என்ன ஸ்பீடுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. நான் சொன்னது இப்போ ஸ்பீடு, நான் சொன்னது தப்பு தான். என்ன ஸ்பீடுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடில் போகுதுன்னா அப்போ என்னது. இப்போ வந்து இன்னொன்று ஒன்று சொல்லியிருக்கேன். பேசிக் வந்து என்னதுன்னா வந்து நியூட்ரான் ஸ்டார் ஆர் பல்சர், அப்படி பல்சர்னு ஒரு பிளானட்டில் நியூட்ரான் ஸ்டார் ஸ்பின்னிங் ஸ்டார் இருக்குது. அந்த பல்சர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப ஸ்பீட், நியூட்ரான் ஸ்டாரோட கொஞ்சம் அதிகமாக ஸ்பீடு, ஒரு 10 மடங்கு ஸ்பீடாக இருக்கும். இப்போ வந்து அந்த ஸ்டார் வந்து வெடிக்கிறதுக்கும் சான்ஸாக இருக்குது, வெடித்து நெபுலாவாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து எப்போனாலும் வெடிக்கலாம், ஏன்னா அது ஆல்ரெடி வந்து ப்ளூ கலரில் தான் இருக்குது, அது எப்போனாலும் வெடிக்கலாம். ஸோ ஒன்று ஃபேக்ட் சொல்லிடுறேன். இப்போ ஒரு கேலக்ஸியும் இன்னொரு கேலக்ஸியும் அண்ணாமலை கேலக்சின்னு எதோ சொல்லுவாங்க. இப்போ மில்கிவே கேலக்ஸியும் அண்ணாமலை கேலக்ஸியும் வந்து கொலைட் வச்சிடும். ஆல்ரெடி இப்போ நான் யூடியூப்பில் பார்த்ததில், கூகுள் சாப்டர்ஷிப்பில் பார்த்ததில் வந்து கேலக்ஸ் வந்து கொலைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொலைட் ஆகிட்டுருக்கு, அது ரொம்ப நாளாக ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது புரியல. இப்போ கொலைட் ஆகுனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டில் இது நம்ம கேலக்ஸி, நம்ம சோலார் சிஸ்டமு, எல்லா சன்னு, அது எல்லாமே எல்லாருமே ஓவருங்க. ஏலியன்ஸ் எல்லா பிளானட்ஸுமே ஓவர், நம்மளுமே ஓவர் தான். ஏன்னா கொலைடு வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ பிளாக் ஹோல் வந்து 2 கொலைடு ஆகிருக்கும், நிறையா வாட்டி ஆகிருக்கும். 5 செகண்டுக்கு ஒரு ஸ்பேஸில் வந்து நிறைய ஈவெண்ட் நடக்குங்க. ஏன்னா வந்து நிறைய பிளானட்ஸ் இருக்குது. இப்போ சரி 1 2 3 4 5 இப்போ பிளாக் ஹோல் எதனா கொலைடாக இருக்கும். இப்போ எதனா சன் எதனா வெடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 செகண்டுக்கு எதனா ஆகிட்டே இருக்குங்க. நமக்கு சுத்தமாக இது புரியாது. அது எப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கோம் எனக்கு தெரியாது. இப்போ நியூட்ரான் ஸ்டார்னு போட்டு பார்க்கலாம். பல்சர்னே போடலாம். பல்சர் குவாசார்ஸ்னால் எனக்கு என்ன தெரியாது. நான் பல்சர்னா குவாசார்ஸ் வந்து போத் எக்ஸ்ட்ரீம் செலக்டிவ் ஆப்ஜெக்ட். ஓகே, பல்சரும் குவாசார்ஸும் ஒன்று தான் போல, பல்சர் மாதிரி தான் அதுவும். இப்போ பல்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது பல்சர்ஸ் குவாசார்ஸ் ஆர் போத் எக்ஸ்ட்ரீம் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட், பட் பல்சர்ஸ் ஆர் ரேபிட்லி ஸ்பின்னிங் நியூட்ரான் ஸ்டார்ஸ் ஸ்டெல்லார் ரெமினன்ஸ். இருக்கிறதே பல்சர் தாங்க ரொம்ப ஸ்பீடாக சுத்தம். இஸ் பல்சர் டெத் ஸ்டார் அப்படின்னு கேட்கலாம். பல்சர்ஸ் ஆர் நியூட்ரான் ஸ்டார்ஸ். இப்போ இதில் நீங்கள் இந்த ஃபைன் பண்ணுவீங்க, ஒரு லைன் மாதிரி அந்த லைன் வந்து ரொம்ப
ரொம்ப ரொம்ப லாங்காக போவோங்க, எண்ணவே முடியாது, ரொம்ப லாங்காக போவோம். யூனிவர்ஸ் அந்த தெரியாது, ஆனால் அதோட நல்லா லாங்காக போவோம். ஆனால் இந்த குவாசஸ்க்கு பல்சஸ்க்குலாம் நிறையா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு நிறையா இருக்கும். இப்போ ஏர்த்துக்கு வந்து 1 2 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அதுக்கெலாம் நிறையா ஒரு ட்ரில்லியன் அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து குழப்பிடலாம். ஒரு நீங்களே ஒரு ஆஸ்ட்ரானமி அது மாதிரி எங்களுக்கு ஆகணும் அப்படின்னு நீங்களே பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து pulses are the rapidly spinning neutron stars, stellar remnants emitting rhythmic radio pulses. ரேடியோ வந்து நிறையா கேட்கும். அதாவது டக்க 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 அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். லைக் காஸ்மிக் லைட் ஹவுசஸ் while quasars are incredibly luminous active galactic galaxy centers covered by matter spiraling into the supermassive black hole. vastly larger for the way. நம்மளாம் எண்ணவே முடியாதுங்க. நானே இப்போ பைத்தியமாயிட்டேன். இப்போ வந்து ஸ்பேஸ்லேயே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், எல்லாமே பெருசாக இருக்குங்க. நம்ம ஏர்த்தாக இருந்தாலும் சரி, இது நம்ம ஏர்த்து கூட தான் பெருசு, மூணு கூட தான் பெருசு, அந்த மாதிரி நினைக்கிறோம் நம்ம. ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஸ்பேஸ் எப்படி இருந்திருக்கணும். இவங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கோம். நம்ம ஒரு 3 தான் பார்த்துருக்கோம். இப்போ இதே நம்ம நிறையா பார்க்கலாம். அது நிறையா வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ண இந்த மாதிரி இப்போ நான் கேட்டனால அந்த சவுண்ட்ஸ்லாம் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். பிளாக் ஹோல் சவுண்ட் என்னன்னு கேளுங்க, நியூட்ரான் அந்த மாதிரி அந்த பல்சர்ஸ் என்ன சவுண்டுன்னு கேளுங்க, குவாசாரோட சவுண்ட் என்னன்னு கேளுங்க, நெபுலாவோட சவுண்ட் என்னன்னு கேளுங்க. அந்த மாதிரி நிறையா கேளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் பைத்தியமாக ஆகிடுவீங்க. நானும் அதே மாதிரி தாங்க சும்மா பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிட்டேன். இதுலேயே நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த யூடியூப் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ப்ரொஃபஸர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் இருக்கும். ஸோ அதில் வந்து எவ்வளோ ஸ்பீடாக அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுப்பாங்க. என்ன இருக்குன்னா, அது வந்து எப்போ ஸ்பேஸ் ஈவெண்ட் நடக்கும், அது வந்து அந்த சேனலில் வந்து எப்போ ஸ்பீட் ஈவெண்ட் நடக்கும், எப்படி ஆகும், எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது, அது எல்லாமே காமிக்கும். சத்தியமாக எனக்கு புரியவே இல்லைங்க. லாஸ்ட் வரைக்கும் யாருக்குமே புரியாது. நான் கேட்டாலும் சரி யாருக்கிட்டே கேட்டுக்கேன். இத்தனைக்கும் எனக்கு தான் புரிஞ்சிருக்கு. நான் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கேன், எவனுக்குமே தெரியல, எனக்கு தான் தெரிஞ்சிருக்கு. நான் தான் அவ்வளோவா பார்த்துட்டு இருக்கேன், நான் தான் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் போல். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.